வணக்கம் மக்களே. வெட்ரன் டைரக்டரான பாக்யராஜ் அவர்கள் வந்து தளபதியோட பேரை மென்ஷன் பண்ணாமல் பொதுக்குழு கூட்டத்தில் தளபதி வந்து டிஎம்கேவை அட்டாக் பண்ணி பேசின பேச்சுக்கு அவர் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு பாக்யராஜ் அவர்கள். ஸ்டாலின் அவர்கள் வந்து எப்படி வாய் கூசாமல் அரசியல் வாரிசு அப்படிங்கிறத சொல்கிறார். சின்ன வயசுலேருந்தே அவர் கட்சிக்காக பாடுபட்டு இருக்காரு, கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்காரு. திருமணம் ஆனப்போ கூட வந்து அவர் வந்து கட்சிக்காக வந்து ஜெயிலுக்கு வந்து மிசாவில் வந்து கைதானார். ஸோ அப்போ அவரோட வாழ்க்கையை வந்து கட்சிக்காக தான் அர்ப்பணித்தார். அதே மாதிரி அவர் வந்து உடனே வந்து சிஎம் ஆகலை. பல வருஷம் அனுபவத்துக்கு அப்புறம் கட்சியிலேருந்து மேலே வந்து முன்னேறி அதுக்கப்புறம் தான் வந்து சிஎம் பதவிக்கு வந்து வந்திருக்காரு. அதுவும் 67 வயசுக்கு அப்புறம் தான் அவர் வந்து சிஎம் பதவியை அடைஞ்சிருக்காரு. கலைஞர் அவர்கள் வந்து அவருக்கு வந்து சிஎம் பதவி வந்து ஒன்றும் தூக்கி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா படத்துக்கு தான் ரசிகர்கள் இருப்பாருங்க. அரசியல் வந்துருச்சுன்னா தொண்டனால ஃபேன்ஸ் வந்து மாற மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆணித்தனமாகவும் பேசியிருக்காரு. அவங்களோட குடும்பம் கூட ஓட்டு போடாது அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி ஸ்பீச்சுக்கு எல்லாருமே சினிமா துறையை சேர்ந்தவங்க தான் வந்து தளபதிக்கு ரிப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க. இது யாரோட வேலை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ சினிமா துறைக்காரங்க தான் எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி திணிக்கப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு காட்சியை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து செயல்படாது. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட ஸ்பீச் வந்து மக்கள் மத்தியில் நல்லாவே ரீச் ஆகுது. அவரோட ஸ்பீச் வந்து நல்ல ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரசிகன் வந்து தொண்டனா மாறிடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது, மாற மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது, இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் வர காரணம் என்னென்னா தளபதி மேலே உள்ள பயம்தான். ஸோ அவரோட பயத்தினால தான் வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே வந்து ஒரு சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான இப்போ வந்து ஸ்பீச்சுகள் வந்து நிறையவே வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சினிமா துறையை சேர்ந்தவங்க வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக கூட பவர் ஸ்டார் அவர்கள் பேசியிருந்தார். இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டர் பாக்யராஜ் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ இனிமேல் போக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுவாங்க போல இருக்குது. ஸோ இவங்க வந்து எதுக்கு இதை வந்து கிரியேட் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆனால் தளபதி வந்து கண்டிப்பாக வந்து களத்தில் இறங்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் அரசியல்வாதியாக மாறிடுவார். ஸோ அரசியல் களத்தில் வந்து இறங்கும் போது அது எல்லாமே மாறும். ஏன்னா இப்போ வந்து அவர் கொடுக்குற ஸ்பீச்சுக்கே வந்து இவ்வளோ இம்பேக்ட் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் ஸ்விங்கில் வந்து இறங்கும் போது அது ஒரு மாற்றத்தை வந்து பயங்கரமாக க்ரியேட் பண்ணும். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உலகநாயகன் கமலஹாசனை கூட வந்து களத்தில் இறக்கி அவங்களுக்கு வந்து இவருக்கு தளபதிக்கு எதிராக வந்து பேச சொல்லுவாங்க போல இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்க தான் செய்யும். தளபதிக்கு இது தெரிஞ்சு தான் அவர் களத்தில் இறங்கியிருக்காரு. ஆனால் அவர் வந்து எதை வந்து குறிப்பிடணும்னு நினைக்கிறாரோ அதை கம்ப்ளீட்டாக குறிப்பிடுவார். ஸோ வந்து தளபதியோட ஃபுல் ஸ்விங் வந்து அரசியல்வாதியாக கம்ப்ளீட்டாக இறங்கும் போது வேறு லெவல் ஒரு அரசியல் இருக்கும். இப்போவே நிறைய பக்கத்துலேருந்து நிறைய கதறல்ஸ் கேட்க முடியுது. ஸோ இனிமேல் வந்து ஃபுல்லாக இறங்கும் போது வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.